ஓகே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பவர் செட்லேருந்து பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் செட் 10 செட்ஸ் வந்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறேன். பார்ட் 2 பார்ட் 3 வீடியோவில் வந்துட்டு டைப்ஸ் ஆஃப் செட்ஸ் இருக்கும். பார்ட் 1ல் இட்ஸ் டெஃபினேஷன் அண்ட் த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் செட்ஸ் 3 டைப்ஸ் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். இதில் பவர் செட்லேன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். பவர் செட் அப்படின்னா என்னென்னா, த செட் ஆஃப் ஆல் சப்செட் of a set is called power set of A. It is denoted by P of A. இப்போ நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு செட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 1,2 இருக்குன்னா அதை நம்ம எப்படிலாம் டினோட் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு எதுவுமே இல்லாமல் ஒரு செட் வரும், கரெக்டாக? தென் 1 மட்டும் ஒரு சப்செட் வரும், தென் 2 மட்டும் வரும், தென் 1,2 மட்டும் வரும். ஓகேவா? அதுதான் என்னன்னு சொல்கிறாங்க? பவர் ஆஃப் செட்டுன்னு சொல்கிறாங்க. Set of all subset of a set is called power set. எக்ஸாம்பிளுக்கு இப்போ a equal to 2,3 இருக்கு அப்படின்னா then find the power set of aன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? p of a அப்படின்றது என்னது? ஃபஸ்ட்டு எம்டி செட் மட்டும் ஒரு எதுவுமே இருக்காது. தென் நெக்ஸ்ட்டு சப்செட் என்னன்னு எழுதலாம்? 2 எழுதலாம். தென் நெக்ஸ்ட்டு 3 எழுதலாம். அப்புறம் 2,3ன்னு எழுதலாம். ஓகேவா? இதை தான் p of aன்னு சொல்லிட்டு நோட் பண்ணுவோம். அந்த மாதிரி இதில் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. என்ன அப்படின்னா, n of a நம்ம என்னென்னு பார்த்தோம்? கார்டினல் நம்பர் ஆஃப் செட். அப்போ அதில் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது? ஏல 1 2ன்னு சொல்லிட்டு 2 நம்பர் இருக்கா? அப்போது n of a வந்து என்னது? 2. பட் n of p of a வந்துட்டு நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு? n of p of aனா p of aவை ஆட் பண்ணணும். 1 2 3 4 4ன்னு கிடச்சிருக்கா? அப்போது n of p of a வந்து என்னது? 4. புரியுதுங்களா? அப்போது n of aவை விட n of p of a எப்படி தான் இருக்கும்? கிரேட்டர் தன்னா தான் இருக்கும். ஓகேவா? இதுக்கு ஒரு தேரம் மாதிரி இருக்குது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 1 மார்க் நம்ம படிக்கக்குள்ளேயே. ஓகேவா? இப்போது n of aன்றது mனா, அதாவது mனா ஒன்றும் இல்லை, n of aனா ஏல எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கோ அதை கவுண்ட் பண்ணி எழுதுறது தான் mனா. தென் n of p of aவை நம்ம எப்படி டினோட் பண்ணலாமா? 2 பவர் mன்னு டினோட் பண்ணலாமா? ஓகேவா? அதை the number of proper subset of a set A is எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, n of p of a minus 1 equal to 2 power m minus 1ன்னு எழுதலாமா? ஓகேவா? இப்போது நான் n of p of a எப்படி கண்டுபிடிப்பேன்? இப்போ 2 பவர் mன்றது ஃபார்முலா. நமக்கு mோட வேல்யூ என்ன கிடச்சிது? 2ன்னு சொல்லி கிடச்சிதா? இது எத்தனை சப்ஸ்டிட் பண்ணுவேன்னா, 2 ஸ்கொயர் வந்து என்னது? 4. கண்டுபிடிச்சாச்சா? 4 வந்துருச்சா? புரியுதுங்களா? இப்போது n of p of a ப்ராப்பர் சப்செட்டுக்கு என்ன வரும் அப்படின்னா, n of p of aலேருந்து 1 மைனஸ் பண்ணனா அதுதான் ப்ராப்பர் சப்செட். ப்ராப்பர் சப்செட்னால் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். ப்ராப்பர் சப்செட் அப்படின்றது வந்துட்டு அதில் எத்தனை எலமெண்ட்ஸ் சேமாக இருக்கும் அப்படின்றது தான் ப்ராப்பர் சப்செட். ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு பவர் செட்டோடைய எக்ஸாம்பிள் தான் நான் இங்கே கொடுத்துருப்பேன். த நம்பர் ஆஃப் செட்ஸை ஃபைன் பண்ணணும், n of p of a ஃபைன் பண்ணணும், தென் ப்ராப்பர் சப்செட் என்னன்னு சொல்லி ஃபைன் பண்ணணும். ஃபைன் த நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் அண்ட் த நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட் ஆஃப் அ செட் எக்ஸ் ஈக்குவல் டு ABC XY Zன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? அப்போது n of x வந்து எனக்கு என்னென்னு கிடைக்கும்? 6ன்னு கிடைக்கும். ஈக்குவல் டு m தானே n of aன்னு சொல்லி எடுத்துப்போம். இங்கே xன்னு இருக்குது. அப்போது 6 ஈக்குவல் டு mன்னு சொல்லி எடுத்துப்பேன். நம்பர் ஆஃப் சப்செட் கண்டுபிடிக்கணும் என்ன ஃபார்முலா? 2 பவர் m. அப்போது n of p of a ஈக்குவல் டு 2 பவர் m. 2 பவர் 6னா 2வை 6 டைம்ஸ் போடணும். 1 2 3 4 5 6. 2 2s are 4, 4 2s are 6, 4 2s are 8, 8 2s are 16, 16 2s are 32, 32 2s are 64. ஓகேவா? அப்போது ஆன்சர் என்னது? 64. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? த நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட் என்னன்னு கேட்குறாங்க. அப்போது ப்ராப்பர் சப்செட்னா n of p of a என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா? அப்போது 2 பவர் 6 மைனஸ் 1ன்றது ஃபார்முலா. ஏன்னா ஃபார்முலா என்னது? 2 பவர் m மைனஸ் 1. அப்போது mோட வேல்யூ என்னது? 6 மைனஸ் 1. 2 பவர் 6 மைனஸ் 1ன்னா எனக்கு என்னங்க கிடைக்கும்? 2 பவர் 6ஓட வேல்யூ 64. ஏன்னா இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். 64லேருந்து 1 போயிடுச்சுன்னா 63. ஓகேவா? புரியுதுங்களா? உங்களுக்கு வந்து ஒரு செட்டு கொடுத்துட்டு இது வந்துட்டு இதோடைய நம்பர் ஆஃப் சப்செட் எழுதுங்க, நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட் எழுதுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம்.
இந்த ரெண்டு ஃபார்முலாவும் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது நம்பர் ஆஃப் செட், இது நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. புரியுதுங்களா? n of p of a minus 1 n of p of a equal to 2 power m. இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸுங்க, மறந்துடாதீங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வீடியோவில் செட்ஸில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பார்த்துட்டு செட்ஸ்லேருந்து நெக்ஸ்ட் டாபிக் நம்ம வந்து போயிடலாம். ஓகேவா? யூனிட் 2ல் நான் வீடியோஸ் போடாமல் இருக்கிறேன், சீக்கிரமாக வீடியோஸ் போட்டுடுறேன். இன்றைக்கி வந்துட்டு டோட்டல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் அது வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடுறேங்க யூனிட் 2ல். ஓகேவா? ஒரு யூனிட்டாக பார்க்கலாம், டைம் இருக்குது, பார்த்துக்கலாம், பொறுமையாக போகலாம். ஓகேவா? உங்களுக்கு இந்த வீடியோஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறது பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னை ஒரு சின்னதாக அப்ரிஷியேஷன் பண்ணுங்க. ஓகேவா? எனக்கு பிடிச்சிருக்கு அப்ரிஷியேட் பண்ணுறது. நான் இங்கிலீஷ்லேயும் கூடிய சீக்கிரமாக வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். தென் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலை பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்னோடய சேனல் ஷேர் பண்ணி விடுங்க. ஒரு யூனிட்டை முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக கவர் பண்ணிவிடுவேன். ஓகேங்களா? தேங்க்யூ.